पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் सहस्रनामं। உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் सहस्रनामं। திருமலையில் தினமர்ச்சனை நடைபெறும் நாமம் सहस्रनामं। திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் सहस्रनामं। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடவனின் 1000 திருநாமங்களிலே 74வது திருநாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறோம். தன்வந்தரி என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பகவானுடைய அவதாரம் என்று சொல்கிறார்கள். திருப்பார்கடலை கடைந்த பொழுது அமிர்த கலசம், அமுதம் வைத்திருக்கிற குடத்தை ஏந்தி கொண்டு தன்வந்தரியாக பகவான் ஆவிர்பவித்தார். அவருக்கு ஏன் தன்வந்தரி என்று பெயர்? தனுஷ் என்றால் வில். வில் என்பது ஆயுதங்களின் தலைவன். ஏன்னு கேட்டால், ஒருத்தன் கையில் வில் இருந்தால் அவன் பல பேரை தாங்க முடியும், சிதற அடிக்க முடியும். ஆகையினால தான் வில்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த வில் வித்தை தெரிஞ்சவன் போல வில் என்கிற ஒரு ஆயுதம் எப்படி ஒருத்தனை பல பேரை வெற்றி கொள்ள உதவுகிறதோ, அதைப்போல் நல்ல சஸ்திர சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர், சர்ஜன் பல பிணிகளுக்கு மருந்து கொடுப்பான். ஆகையினால தான் இப்போ கூட பார்த்தீங்களா, சர்க்காரில் தமிழ்நாட்டிலலாம் கூட சிவில் அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்னு தான் சொல்லி, சிவில் சர்ஜன் அப்படின்னு தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பேர் பதவிக்கு. அவர் சர்ஜரி செய்கிறாரோ இல்லையோ சர்ஜன் தான். ஏன்னா இந்த சர்ஜரி என்பது நம் நாட்டிலே ஆதி காலத்திலே தோன்றிய அற்புதமான வைத்திய பகுதி. அது உலகத்துக்கு கிடைக்கும்படியாக செய்தது திருமால் தான். அவர் தான் தன்வந்திரியாக அப்பொழுது ஆவிர்பவித்தார். இந்த தன்வந்திரி திருக்கோலத்தில் திருவரங்கத்தில் பெருமாளுக்கு சன்னதி இருக்குது. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் சன்னதி இருக்குது. இன்னும் பல கோயில்கள் இருக்கலாம். பல இடங்களில் தன்வந்திரி பகவானுக்கே தனி சன்னதி இருக்குது. இந்த தன்வந்திரியாக பகவான் பின்னாடி காசிராஜ மகனாக அவதரித்து 8 அங்கங்களுடைய அஷ்டாங்கம் என்று சொல்லக்கூடிய வைத்திய சாஸ்திரத்தை உலகிலே பரப்பினான் என்று சொல்கிறார்கள். இந்த தன்வந்தரி பகவான் வந்தபொழுது கையிலே அமிர்த குடத்தோடு வந்தான். இன்னொரு கையில் ஒரு அட்டைப்பூச்சியோடு இருப்பான். அட்டைப்பூச்சி நம்ம ரத்தத்தை, கெட்ட ரத்தத்தை உறிஞ்சிடும். பழைய காலத்தில் கெட்ட ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு அட்டைப்பூச்சியை நமது ஊர் சர்ஜன்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் சர்ஜன்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் கையிலே ஒரு அட்டைப்பூச்சியோடு காட்சி தருவான். அது ஒரு பகுதி. ஆனால் இவனை தன்வந்தரி என்று சொல்வதற்கு ஏற்ப இந்த தன்வந்திரி பகவானுக்கு என்ன மந்திரம் வேதத்தில் இருக்குதுன்னு கேட்டேன். ஒருத்தர் தன்வந்திரி ஹோமம் பண்ணுறாங்க. அதில் ஒரு மந்திரம் சொன்னார். தன்வநாகா தன்வனாஜிஞ்சயேம
தன்வனா தீவிரா சமதோ ஜயேமா தனுஷத்ரோரபகாமம் கிருணோதி தன்வனா சர்வா பிரதிஷோ ஜயேமா. இது வில்லை பாராட்டு மந்திரம். வில் என்கிற ஆயுதம் எவ்வளோ உயர்ந்தது என்று இது சொல்கிறது. அஸ்வமேத வேள்வி செய்யக்கூடிய சக்கரவர்த்திக்கு அவன் கையிலே ஒரு வில்லை கொடுப்பார்கள். அந்த வில்லை அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி இறைவனை வணங்கி அந்த வில்லை கையிலே பிடிக்க வேண்டும் என்று மரபு. அந்த வில்லுக்குரிய மந்திரத்தையே தன்வந்திரி பகவானுக்குரிய மந்திரமாக ஆக்கி ஹோமம் பண்ணினார்கள். இது தன்வந்தரி என்று அவருக்கு பெயர் இருக்கிறது. இந்த மந்திரத்திலே தனுகு என்ற சொல் அடிக்கடி வருகிறது. அவ்வளவு தவிர அவருக்கும் இதற்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். அந்த ஹோமம் செய்யுள்ள தலைவர் ரொம்ப படித்தவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, தனுஷ் என்பது வேள்வியில் வந்த ஆயுதம். அதாவது திருப்பார்கடலிலிருந்து வந்ததாக சில புராணங்கள் சொல்கின்றன. வேள்வியிலே வந்ததாக தனுஷை பற்றி வேதமே சொல்கிறது. அதான் தனுஷ் என்றால் வில். அப்படி வேள்வியில் வந்ததுனால புண்ணிய ஜென்மம், உயர்ந்த பிறவை உடையது இந்த வில் என்று சொல்கிறார். ஆகையினால் அந்த வில் எப்படி வளைந்து இருந்து பல அம்புகளை எய்து நமது எதிரிகளை சிதற அடிக்கிறதோ, அப்படி இந்த பகவான் தன்வந்தரி பகவான் வில்லின் எல்லை நிலமாக இருந்து கொண்டு நமது பிணிகளை சிதற அடிக்கிறான். ஆகையினால்தான் எனக்கு தன்வந்தரி என்று பெயர் என்று, அதனால் நாங்கள் தனுவை சொல்லக்கூடிய வில்லை சொல்லக்கூடிய மந்திரத்தை வைத்தே தன்வந்திரியை வழிபடுகிறோம் என்று விளக்கம் கொடுத்தார். அந்த தன்வந்திரி எம்பெருமான் சன்னதியிலிருந்து தான் ரங்கநாதனுக்கு தினம் ஒரு காலத்தில் காலையில் தீர்த்தம், சுக்கு போட்ட வெந்நீர் கொடுக்கப்பட்டு வந்தது. அது ராமானுஜர் ஏற்பாடு செய்திருந்தார் என்று சொல்கிறார்கள். எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருமேனியை, ரங்கநாதனை அப்படி பாதுகாத்தார் அவர். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு வைத்தியராக எம்பெருமானே இருக்கான். அவன் தான் அவனுக்கே வைத்தியன், நமக்கும் வைத்தியன் அவனுக்கும் வைத்தியன். ஆகையினால தான் அவனுக்கு சன்னதி ஏற்பட்டிருக்கு. அங்கிருந்து வெந்நீர் போய் கொண்டிருந்தது. இப்பொழுது அப்படி போகவில்லை. அது காலத்தின் கோலம். இருந்தாலும் அப்படி எம்பெருமான் தன்வந்திரியாக இருந்து பெரிய மருத்துவனாய் நிற்கிறான். அவன் தன் கையிலே இரவாமை கொடுக்கக்கூடிய அமிர்தம் என்கிற இந்த டானிக்கை சொல்லலாமா, ரசாயனம்னு சொல்வார். அது எலிக்சர், ஏதாவது வைத்துக்கொள்க. இதை எடுத்துக்கொண்டு வந்தான். அப்படி திருப்பார்கடலிலே அவன் வந்த நிகழ்ச்சி கூர்மாவதாரத்தை ஒட்டியது. கூர்மமாக மலையை தாங்குகிறான். அந்த 33 தேவர்களில் ஒருவனாக வனமாலை ஆட ஆட கடைகிறான். அந்த மந்திரமலை மேலே குதிக்காமல், மேலே எம்பாமல் அந்த மந்திரமலையின் தலையிலே கை வைத்து அமுக்குகிறான். அதே எம்பெருமான் வாசுகியின் உள்ளே புகுந்து அது களைப்படையாதபடி பாதுகாக்கிறான். இவ்வளவும் செஞ்சு அமுத குடத்தை தான் தூக்கி கொண்டு வெளியில் வருகிறான். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், கண்ணபிரான் கீதையில் பிரம்மார்ப்பணம் பிரம்மகி என்று ஒரு ஸ்லோகம் சொல்கிறான் 4வது அத்தியாயத்தில். அதை விளக்க வந்த ராமானுஜர் இந்த வரலாறை நினைப்பில் வைத்து அழகாக அருளி செய்கிறார். பிரம்மார்ப்பணம் என்றால் பிரம்மத்துக்கு அர்ப்பிப்பதற்கு பயன்படக்கூடிய கருவிகள். ஹோமத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய கரண்டிகள், சுருவம் என்று நெய்யை எடுத்து ஹோமம் பண்ணுவதற்கு அந்த சுருவம் போன்ற கருவிகள், அவைகளுக்கும் சம்ஸ்கிருத இலக்கணப்படி அர்ப்பணம் என்று பெயர் வரும். அப்பேற்பட்ட அர்ப்பணங்களும் பகவானே, அர்ப்பிக்கப்படக்கூடிய நெய்யும் பகவானே, அர்ப்பிக்கிறதை வாங்கி கொள்ளக்கூடிய அக்னியும் பகவானே, அந்த அர்ப்பணம் செய்யக்கூடிய எஜமான் ஹோமம் பண்ணக்கூடிய அவரும் பகவானே. இப்படி இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த ஹோமத்தை ஒருவன் செய்தானாகில் அந்த ஹோமமாகிற கர்மயோகமாக மாறும். கர்மயோகமாக மாறி அவனுக்கு மெல்ல மெல்ல தன் ஆத்மாவை நாம் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்தும் என்று கண்ணன் அருளி செய்கிறான். அதற்கு அப்படியே வரலாறு ஒளியும் சொல்கிறது போல அந்த கீதை ஸ்லோகத்துக்கு விளக்கமாக இந்த அமிர்த மதனம் நடக்கிறது. திருப்பார்கடலை கடையக்கூடிய மந்திரமலை, அந்த மந்திரமலைக்கு கயராக பயன்படுத்தப்பட்ட வாசுகி, இவைகளுக்குள்ளே அவன் தான் இருந்து இயக்கினான். வாசுகிக்கு வலிமை கொடுத்தான். கடைபவர்களுக்குள்ளும் அவன்தான் இருந்தான். அந்த கடைந்து வெளியிலே வரக்கூடிய அமிர்தத்தையும் ஏந்தி கொண்டு அவன் தான் வந்தான். இதனால் அவனை தவிர எல்லாம், அவனே எல்லாவற்றிலும் இருப்பதினாலே அவனையே எல்லாம்னு சொல்கிறோம்.
என்று இந்த ஸ்லோகத்தையும் உணர்த்தக்கூடிய வரலாறு பகவான் தன்வந்தரியினுடைய வரலாறு. இப்பேற்பட்ட தன்வந்தரியாக வந்த எம்பெருமானை தன்வந்தரி என்ற திருநாமத்தோடு வசிஷ்டருக்கு சொல்லி மகிழ்கிறார் நாரத பகவான். அன்பர்களே, இதுவரை நாம் சொன்ன விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக விளக்க ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பீயூஷபூர்ணம் கடமாததானக க்ஷீராப்திதோ யோ மதிதாத் ததானீம் சமுத்திதோ பூத் ஜகதாம் ஹிதாய தன்வந்தரி சோயமபூச்ச நாம்னா. எந்த எம்பெருமான் திருப்பார்கடலிலிருந்து அமிர்தம் நிறைந்த குடத்தை கையிலே ஏந்தி கொண்டு வந்தானோ அந்த எம்பெருமான் தன்வந்தரி என்கிற திருநாமத்தோடும் விளங்கினான். அவனே திருவேங்கடமுடையான், நமது பிணிகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய பெரும் வைத்தியன் என்று ரசித்து இந்த திருநாமத்தை ஜெபிக்க வேண்டும். நமது பிணிகள் அகல, மனப்பிணி, உடற்பிணி முதலிய பிணிகள் அகல. இந்த மனப்பிணிக்கு சமஸ்கிருதத்தில் ஆதி என்று பெயர், உடல் பிணிக்கு வியாதி என்று பெயர். ஆதி என்பது வளர்ந்தால் வி ப்ளஸ் ஆதி வியாதி ஆகிவிடும். நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நுட்பமான விஷயம் இது. எல்லாவித பிணிகளும் முதலிலே எண்ணத்திலே தான் வருகின்றன. நாம் தொலைஞ்சோம் ஒழிஞ்சோம் அப்படின்னா அந்த பிணி நம்ம அடிச்சிடும். அந்த அச்சமில்லாமல் மனத்திலே எண்ணம் அந்த பிணி வராத பார்த்துட்டோம்னா உடல் பிணி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, வந்தாலும் ஊதி விட்டுடலாம். ஆகையினால்தான் சமஸ்கிருதத்தில் ஆதி என்று மனப்பிணியை சொன்னார்கள். வி ப்ளஸ் ஆதி, ஆதி வளர வளர வியாதி வரும் என்று வியாதி என்று உடல் பிணியை சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஆதியாகிற மனப்பிணியும் வியாதியாகிற உடல் பிணியும் நம்மை நெருங்காதிருக்க திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபிப்போமாக. தன்வந்தரயே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.